வணக்கம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐன்னு சொல்றோமே, அது இப்போ எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா அதுகிட்ட எப்படி திறமையா பேசுறது, அது ஒரு புது மொழி கத்துக்கிற மாதிரி. இன்னைக்கு அந்த மொழியில எப்படி மாஸ்டர் ஆகுறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். நீங்க எப்பதாவது ஏஐ கிட்ட ஒண்ணு கேட்க, அது சம்பந்தமே இல்லாம வேற ஏதோ பதில் சொல்லி உங்கள கடுப்பேத்திருக்கா? நம்மள பல பேருக்கு இது நடந்திருக்கும். ஆனா உண்மை என்னன்னா, தப்பு ஏஐ மேல இல்ல, நாம கேள்வி கேட்கிற விதத்துல தான் இருக்கு. ஆனா கவலைப்படாதீங்க, ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இத சரி பண்றது எப்படின்னு தான் நாம இப்போ கத்துக்க போறோம். சரி, இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல ஏஐ கூட பேசுறது ஒரு ஸ்கில், அத பத்தி புரிஞ்சுக்க போறோம். அப்புறம் ஒரு சூப்பரான ப்ராம்ப்டோட அமைப்பு எப்படி இருக்கணும்னு பார்ப்போம். சில பேசிக் அப்புறம் அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸ் கத்துக்கிட்டு கடைசியா இந்த பவரை எப்படி பொறுப்பா யூஸ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த செஷன் முடிவுல நீங்க கண்டிப்பா ஒரு செம்ம ஏஐ கம்யூனிகேட்டரா மாறிடுவீங்க. சரி, நம்மளோட முதல் ஸ்டெப்புக்கு போலாம். ஏஐ உரையாடல் திறன், ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிற பேரை கேட்டு பயந்துராதீங்க. சிம்பிளா சொல்லணும்னா அது குழப்பமான பதில்களை தெளிவான தீர்வுகளா மாத்துற ஒரு மேஜிக். அது என்னன்னு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பாப்போமா? ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னா சும்மா கேள்வி கேட்கறது மட்டும் இல்லைங்க. அது ஒரு கலை, அதே சமயம் ஒரு அறிவியல். எப்படின்னா, ஒரு சிற்பி ஒரு கல்ல செதுக்கி ஒரு அழகான சிலையா மாத்துற மாதிரி, நாம சரியான வார்த்தைகளை வச்சு ஏஐயோட பதில்களை நமக்கேத்த மாதிரி செதுக்குறோம். இதுதாங்க ஒரு சாதாரணமான பேச்சுக்கும் ஒரு அசத்தலான உரையாடலுக்கும் உள்ள வித்தியாசம். அப்போ ஒரு பெர்ஃபெக்ட்டான ப்ராம்ப்டோட சீக்ரெட் என்ன? அது ஒரு நல்ல சமையல் குறிப்பு மாதிரி தாங்க. அதுக்குன்னு சில முக்கியமான பொருட்கள் தேவை. வாங்க ஏஐக்கான அந்த பெர்ஃபெக்ட் ரெசிபியோட ஒவ்வொரு இன்கிரீடியன்ட்டையும் பார்க்கலாம். ஒரு பவர்ஃபுல்லான ப்ராம்ப்ட் உருவாக்கணுமா? அப்போ இந்த 5 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. 1. ஏஐக்கு ஒரு ரோல் கொடுங்க. அதாவது அது ஒரு எக்ஸ்பர்ட்டா இல்ல ஒரு கதை சொல்றவரான்னு சொல்லுங்க. 2. உங்க இன்ஸ்ட்ரக்ஷனை ரொம்ப தெளிவா சொல்லுங்க. 3. அதுக்கு தேவையான பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனை கொடுத்து அதோட புரிதலை அதிகப்படுத்துங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமா 4. சில உதாரணங்களை காட்டுங்க. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்களோ அதையே அது கொடுக்கும். கடைசியா 5. உங்களுக்கு பதில் என்ன ஃபார்மேட்ல வேணும்னு சொல்லிருங்க. இந்த 5 சேர்ந்தா உங்க ப்ராம்ப்ட் வேற லெவல்ல இருக்கும். ஓகே, இப்போ அந்த ரெசிபி நம்ம கையில இருக்கு. இத வச்சுக்கிட்டு சில பேசிக் டெக்னிக்ஸ் கத்துக்கலாம். இதெல்லாம் தான் உங்க ப்ராம்ப்டிங் பயணத்தோட முதல் ஆனா ரொம்ப முக்கியமான ஸ்டெப்ஸ். இங்க 2 முக்கியமான அப்ரோச் இருக்கு. 1. ஜீரோ ஷாட். இதுல நாம ஏஐக்கு எந்த எக்ஸாம்பிளும் கொடுக்காம நேரடியா கேள்வி கேட்போம். சில சமயம் இது ஒர்க் அவுட் ஆகும். ஆனா 2வது அப்ரோச் ஃபியூ ஷாட். இதுல பாருங்க, நாம சில உதாரணங்களை கொடுக்கும்போது ஏஐ நம்ம என்ன கேக்குறோங்கிறத அவ்வளவு துல்லியமா புரிஞ்சுக்குது. ஒரு சில நல்ல உதாரணங்கள் எவ்வளோ பெரிய வித்தியாசத்தை உண்டாக்குதுன்னு பாத்தீங்களா? சூப்பர். இப்போ நீங்க பேசிக்ஸ்ல மாஸ்டர் ஆயிட்டீங்க. இப்போ அடுத்த லெவலுக்கு போலாமா? ஏஐயோட உண்மையான திறமைகளை வெளியே கொண்டு வர்ற சில பார் அப்ஸ பத்தி இப்போ பார்க்கலாம். ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்ல செயின் ஆஃப் தாட், ஜெனரேட்டட் நாலேஜ் நிறைய பவர்ஃபுல்லான டெக்னிக்ஸ் இருக்கு. சொல்லப்போனா லிஸ்ட் ரொம்ப பெருசு. ஆனா இன்னைக்கு அதுல ரொம்ப முக்கியமான ஒன்றை மட்டும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த 3 வார்த்தையை மட்டும் பாருங்க. படிப்படியாக சிந்திப்போம். நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இந்த ஒரு சிம்பிள் லைன் உங்க ப்ராம்ப்ட்ல சேர்க்கறது ஏஐயோட ப்ராப்ளம் சால்விங் திறனை பல மடங்கு அதிகப்படுத்தும். இதுதான் செயின் ஆஃப் தாட் டெக்னிக்கோட மேஜிக். இது எப்படி வேலை செய்யுதுன்னு கேக்குறீங்களா? ஒரு கஷ்டமான கேள்வியை கொடுத்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா யோசி அப்படின்னு நீங்க சொல்லும்போது ஏஐ உடனே பதிலுக்கு தாவாது. அதுக்கு பதிலா அது எப்படி யோசிச்சதுங்கிற முழு ப்ராசஸையும் நமக்கு எழுதி காட்டும். இதனால பதில் ரொம்ப துல்லியமா இருக்கிறது மட்டும் இல்லாம அந்த பதில் எப்படி வந்துச்சுங்கிற லாஜிக்கும் நமக்கு தெரியுது. இதனால ஏஐ மேல நமக்கு இன்னும் நம்பிக்கை அதிகமாகுது இல்லையா? வித் கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி தான் இதுவும். நாம கத்துக்கிட்ட இந்த பவர்ஃபுல்லான ஸ்கில்ல எப்படி பாதுகாப்பா சரியா பயன்படுத்துறது, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏஐய பொறுப்பா பயன்படுத்தணும்னா நம்ம ப்ராம்ப்ட்லயே சில சேஃப்டி ரூல்ஸை செட் பண்ணிடலாம். உதாரணத்துக்கு, தப்பான கண்டென்ட் வேணாமா, பொருத்தமில்லாத கேள்விகளை நிராகரின்னு கமெண்ட் கொடுங்க, பர்சனல் இன்ஃபர்மேஷன் லீக் ஆகக்கூடாதா, எந்த தனிப்பட்ட தகவலையும் சேர்க்காதே அன்னு தெளிவா சொல்லுங்க. இந்த மாதிரி தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மூலமா ஏஐயா ஒரு பாதுகாப்பான கருவியா நம்மால வழிநடத்த முடியும். மொத்தத்தில ஒரே ஒரு அடிப்படை உண்மைதாங்க. உங்க ப்ராம்ப்ட் எந்த அளவுக்கு தரமா இருக்கோ அந்த அளவுக்கு தான் உங்க பதிலும் தரமா இருக்கும். இது வெறும் கம்ப்யூட்டருக்கு கட்டளை போடுறதில்ல, இது ஒரு அர்த்தமுள்ள உரையாடல். இப்போ ஏஐ கூட பேசுறதுக்கான ஒரு புது மொழி உங்க கையில இருக்கு. இந்த கருவி இப்போ உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. இத வச்சு
நீங்க என்ன பெரிய சவால தீர்க்க போறீங்க, என்ன புது விஷயத்த உருவாக்க போறீங்க. உரையாடல் இப்போ ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தது உங்க டர்ன்.